الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நல்லோர்கள் ஆதார்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக ஆமீன். சண்டைக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை நினைப்பதற்கும் துதிபாடுவதற்கும் அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறானோ அவர்களுக்குத்தான் அந்த அருட்பெரும் பாக்கியங்களை கொடுக்கிறான். எத்தனையோ மக்கள் உலகளாவிய பல்வேறு விஷயங்களில தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் விரும்பிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மக்கள் அல்லாஹ்வை நினைப்பதற்கும் துதிபாடுவதற்கும் அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் வல்ல ரஹ்மான் ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையான காரியங்களில் பங்கு கொள்ளக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கற்பனானதில் தந்தான். அதற்காக சந்தோஷப்படணும், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் லதீன இதா அஹ்ஸனு இஸ்தக்ஷரு வ இதா அஸஅு இஸ்தக்ஷரு. யா அல்லாஹ், நல்ல பல காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றால் மனசார அவர்கள் மனமுவந்து மகிழ்வார்களே, அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னை ஒருவனாக நீ ஆக்கி. ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் பாவ மன்னிப்பை தேடிக் கொள்வார்களே, பாவ வீழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்களே, அவர்களிலிருந்து என்னை ஒருவனாக ஆக்கி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரம் அல்லாஹ்வை நினைக்கும் வாய்ப்பை நமக்கு தருவது. இன்னைக்கு உலகம் அல்லாஹ்வை மறந்து இருக்கிறது. அல்லாஹ்வை மறந்து 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 என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் உள்ளங்கள் அப்படியே இறுகி போச்சு, கல்லா போச்சு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார், அதாவது மனித உள்ளங்கள் இருக்கிறதே கல்லை விடவும் ரொம்ப கடுமையா போச்சு. கல்லில் கூட கனியக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆறுகளை பீரிட்டு ஓடுகிறது. சில பாறைகள் வெடித்து ஆறுகளாய் ஓடிக் கொண்டிருக்கிறது. குற்றால அறிவுகளை நாம் பார்க்கிறோம். சட்டம் சில பாறைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வெடித்து ஊற்றுக்களாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விஷயத்தினால் சில பாறைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உருண்டோடி வருகிறது. மழையிலிருந்து உருண்டோடி தரை நோக்கி என்ன செய்கிறது வருகிறது. நாம் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு ஆபத்தை ஒழிக்கக்கூடிய ஒன்றாக நமக்கு தெரியும். இன்னொரு வேடிக்கையாக நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலைகளில் இருந்து பாதைகள் உருண்டு வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பயத்தால் உருண்டு வருகிறது என்று ஒரு ஆண் பறைசாற்றுகிறது. கல்லில் கூட
கனியக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் மனித கல்வியில் அந்த கனியக்கூடிய நிலைகள் எல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், எந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைப்பால் லயிக்கிறதோ, எந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைப்பை கொண்டு அது பேசியதாக இல்லையோ, அந்த உள்ளங்கள் கடினமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பார்க்கிறோம், குடும்பங்கள்ல எத்தனை பிரச்சனைகள், வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள். நான் பெருசா, நீ பெருசா, யாரு பெருசு? तू भी बड़ा नहीं, मैं भी बड़ा नहीं, अल्लाह ही बड़ा है சொல்லுவாங்க. நீயும் பெருசு இல்லை, நானும் பெருசு இல்லை, அல்லாஹ் பெருசு. அதைத்தான் ஒவ்வொரு பக்கத்து தொழுகையினுடைய நேரத்திலும் நினைவுபடுத்தப்படுகிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹி பஹுப்படா, அல்லாஹ் ரொம்ப பெரியவன், ரொம்ப பெரியவன். அதற்கு அறுபது வழக்கில் சொல்வார்கள், அல்லாஹ் அக்பர் மின் குல்லி ஷை, எல்லா வஸ்துகளையும் அல்லாஹ் மிகப்பெரியவனாக இருந்து கொண்டிருக்கிறார். மனித உள்ளங்கள் பண்படும் பக்குவப்படும் நான் என்ற அகத்தை நீக்கப்பட வேண்டும். ஷைத்தான் நான் என்ற அகத்தை கொண்டு இருந்த காரணத்தினால் தான் கேவலப்படுத்தப்பட்டான். இன்றைக்கும் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறான். கியாமத்து வரைக்கும் அவன் கேவலப்படுத்தப்படுவான். நாம் ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு தேடுகிற போது என்ன வார்த்தை சொல்கிறோம்? சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு எதிர்த்தறியப்பட்ட ஷைத்தானுடைய பெருதியை விட்டோம் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பாதுகாப்புகளின் துஆக்களிலும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வும் அருள்மறை குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள், ஃபைலா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஈது பில்லாஹ். நீங்க குர்ஆனைத்தான் ஓத போறீங்க, குர்ஆனைத்தான் ஓத போறீங்க. குர்ஆன் ஓதுறது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு செயல், எவ்வளவு நன்மையை தரக்கூடிய செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் லா அகூலு ஹர்ஃபுன் வாஹித். அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு எழுத்து அல்ல, 3 எழுத்து. அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு எழுத்தாக இருக்கிறது, லாம் ஒரு எழுத்தாக இருக்கிறது, மீம் ஒரு எழுத்தாக இருக்கிறது. இப்படி நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறது. அத்தகைய அந்த பரிசுத்தமான குர்ஆனை நீங்க ஓத ஆரம்பிக்கிற பொழுது ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடி விட்டு ஓடுங்கள். ஏன்னா எங்கெல்லாம் நன்மை அடையக்கூடிய சூழல் இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஷைத்தான் தன்னுடைய முயற்சியை அதிகமாகவே செலுத்துவான். அவன் முயற்சி என்ன? நல்லதை தடுக்கிறது, நன்மையான காரியங்களை விட்டு அடியாக அப்புறப்படுகிறது. குர்ஆனை ஓதிக் கொண்டு இருக்கிற உள்ளே என்ன செய்வான் தெரியுமா? நாம் பெற்ற நன்மைகளை எல்லாம் இழக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்குவார். அது என்ன சூழல்? ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு உட்கார்ந்து பேசுவாங்க. இன்னொரு நபரை பற்றி பேச ஆரம்பித்து விடுவார். ஓதிய குர்ஆன் இடையில இடைவெளி ஏற்பட்டுச்சு, இன்னொரு நபரை பற்றி புறம் பேசினாங்க. இப்ப என்ன ஆச்சு? ஓதுன நன்மை பூரா அப்படியே அள்ளி யாரை பத்தி பேசினாரோ அவரை பத்தி நம்ம தான். அல்லாஹ் அதனால் தான் சொன்னான், நீ ஓதுவதாக இருந்தாலும் கூட ஓதுவது மிகப்பெரிய செயல், நல்ல அறச்செயல். அப்போ ஷைத்தானுடைய தீங்கை பாதுகாப்பு தேடி ஓதுவது சொல்லுவான். அதுவே மனித உள்ளங்களிலே நான் என்று சொல்லக்கூடிய அகந்தை அது ஷைத்தானுடைய சேஷ்டை. அதனால நான் மருந்துதா போனோம். கலப்பட்டதை இன்னாலே நீத்தை அனகையில் என்னை நெருப்பால் படைத்தால், அவரை மண்ணால் படைத்தால், நான் தான் மேலாக, நான் தான் சிறந்தவன் என்று சொன்னார்.
அல்லாஹ் நர்ஸ படைச்சிட்டான், அக்களையும் படைச்சான். அக்களை படைச்சு கேட்டான், நீ யாரு நான் யாரு, நீ யாரு நான் யாரு. அப்ப அறிவு சொன்னது, அந்த ரப்பி நீ என்னுடைய ரட்சகன், நான் உன்னுடைய அடி. அறிவு சொல்லிச்சு. நர்ஸ பார்த்து கேட்டான், நீ யாரு நான் யாரு. நர்ஸு சொல்லிச்சு, அந்த அந்த அண்ணா, நீ நீதான் நான் நான், நீ நீதான் நான் நான். அல்லாஹ் ஷானஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா, நரகத்துல போட்டு வாட்டி எடுத்தான். வாட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு போட்டான், நீ யாரு நான் யாரு. அப்பவும் சொல்லிச்சு, அந்த அந்த அண்ணா, நீ நீதான் நான். ஒரு வித்தியாசம் இல்லை. அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்னா, பசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நரகம். நரகத்தில் கூட அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க, கள்ளி மரங்கள் உணவுகளாக அவர்களுக்கு என்ன செய்ய கொடுக்கப்படும். அல்லாஹ் நினைச்சாண்டா அதை கூட கொடுக்காம பட்டினியா போடலாம். நரகத்தினுடைய மட்டும் என்ன செய்யணும், காட்டி எடுக்கலாம். நரகத்தினுடைய வேதனையே மிகப்பெரிய வேதனை. அதிலும் கூட அல்லாஹ் உண்ணுவதற்கு கள்ளி மரங்கள் செடி, அந்த கள்ளி மரங்களுடைய கிளைகளை கொடுக்கிறாங்க. அதே போல புதிதாக சுண்டான தண்ணீரை அவனுக்கு என்ன செய்ய கொடுக்கணும். இப்ப ரப்பி என்ன செஞ்சான்னா, அதுவும் இல்லாம பசின்னு சொல்லப்படக்கூடிய நரகத்துல போட்டு வெறும் நரக வேதனை தான். அங்கே உண்ண உணவு இருக்காது, குடிப்பாக இருக்காது, ஏதோ இப்படி பசிங்கிற நரகத்துல போட்டு வாட்டி எடுத்து இப்ப கேட்டா, நீ யாரு நான் யாரு. அப்பதான் அது சொல்லிச்சு, அந்த ரப்பி அல்லாஹ், நீ என்னுடைய ரட்சகன், நான் உன்னுடைய அடி. இந்த நான்கிற அகன்று இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. அல்லாஹ்வுக்கு பிடிப்பான ஒன்று. அதிகம் பிற்பானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யதுகுலுல் ஜன்னah மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிப்ர். கடுகளவு, கடுகு நம்ம பார்த்திருக்கிறோம்ல, அந்த கடுகளவு இன்னைக்கு வழிபாடுகளில் எண்ணப்படுவதாக இருந்தால் அணு அளவு. கடுகை விடவும் ஆகு சிறியது. பவர் கண்ணாடி வச்சு பார்த்தா தான் அந்த அணுவும் தெரியும். இல்லாட்டி சாதாரணமா பார்க்கிற போது அந்த அணு என்ன செய்ய தெரியும். அந்த அளவுக்கு அணு அளவுக்கு ஒருவருடைய உள்ளத்துல நான் பெரியவன் என்ற ஒரு பெருமை இருந்தால் அவன் சொத்துக்கு போகும். மூமினாக வாழ்ந்தார், 5 நேரம் சொல்லுவேன், எல்லாம் செஞ்சான், நல்ல அமல்கள் எல்லாவற்றையும் செய்தான். ஆனா அவனுக்கு உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன, அந்த பெருமையின் காரணமாக அவன் சொத்துக்குள் நுழைகிறான் என்று பாதுகாக்க. யாருடைய நிலைப்பாடுகள் எப்படி எப்படி தடுமாறும் என்று யாராலும் என்ன செய்ய முடியாது. படித்து கொண்டே இருக்கிறார். அதில் ஈமானுடைய சொல்லுவார்கள், ஈமான் என்பது அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்டது. அச்சம் என்ன, ஏதாவது நான் குற்றம் செய்து விட்டால், பிழை செய்து விட்டால் ரப்பி என்னை குடித்து விடுவானோ, அவனுடைய கோபம் ஏற்பட்டிருக்குமோ என்ற பயம். ஆதரவு என்ன, ரப்ப ரொம்ப கிருமினான், கருணையாளன், என்னை தொட்டும் அப்படி ஏதாவது பாவங்கள் ஏற்பட்டால் ரப்பு கருணையை கொண்டு மன்னிச்சிடுவான். நான் தௌபா செஞ்சேன்னா அல்லா ஏற்றுக்குவான், இஸ்திக்ஃபார் செஞ்சேன்னா அல்லா ஏற்றுக்குவான் என்ன ஆதரவு. இந்த இரண்டுக்கும் இடையிலான நிலையில் தான் ஈமான். ஒரே கணக்கு ஆதரவு இருந்துவிடக்கூடாது, ஒரே கணக்கு அச்சம் விட்டு இருக்கக்கூடாது. அச்சம் மேலிட்டு விட்டால் அடுத்து அல்லாஹ் மீது அவநம்பிக்கை, ரஹ்மத்தில் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விஷயத்துல நீங்கள் ஒருபோதும் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். அவநம்பிக்கை யார் கொள்ளுவான், அவன் ஷைத்தான் தான் கொள்ளுவான்.
மூமின்களுக்குள்ள குணம். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்மளை எல்லா கட்டத்திலும் பாதுகாக்கணும்னு சொல்லி குறித்து பாவங்களை செய்யவும் கூடாது. ரஹ்மத்தின் மீது ஒட்டுமொத்தமா சாஞ்சிட்டா இப்ப என்ன ஆகும்? உள்ளத்துல ஒரு விதமான தைரியம் பிறந்துச்சு. நம்ம எது வேண்டாலும் செய்யலாம், ரப்பு இருக்கவே இருக்கிறான், அவன் என்ன செய்வான், நம்முடைய எல்லா விதமான குற்றங்களையும் மன்னிக்குவான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துச்சு வைக்கிறேன். அநியாயம் செய்வான், துணியை பண்ணுவான், அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்பான், தன்னுடைய ஹக்குதாரர்கள் யாரு உடன்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய ஹக்குகளை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நிறைவேற்ற மாட்டார்கள். என்னென்ன எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கிறதோ பாவகரமான நிலைப்பாடுகள் அது அவங்க. அதனால உள்ளத்துல பெருமைங்கிறது இருக்கும். சொல்லுவார்கள், மனிதனுக்கு ரெண்டு ஆசை. அந்த ரெண்டு ஆசையுமே மனுஷனை அதுல பாதாள குழிக்குள்ள தள்ளி. ஒரு ஆசை பதவி ஆசை, ஒரு ஆசை மனோச்சி. இந்த ரெண்டுலையும் மிக ஆபத்தானது பதவி ஆசை, மனோச்சி அல்ல. ஏன்னா மனோச்சி என்பது ஒரு தவறு செய்துவிட்டால் அவன் உள்ள அவன் அப்படியே என்ன செய்யும், வாக்கு எடுக்கும், எப்படி தப்ப செஞ்சிட்ட என்று அவனை சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் இன்னொரு நேரம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கும். அது நெருங்குவ பயனல்ல, அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ளதாய். ஆனால் அதில் மோகம் இருக்கிறது, நான் தான், நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான். ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் சொல்வார், நான் இல்லாத ஒண்ணும் இல்லை. என்ன ஒண்ணும் இல்லை? செய்ய எல்லாத்தையும் ஒன்று தானே. ஒவ்வொரு மனிதனுடைய நிலைப்பாடு எதிர்நோக்கி இருக்க வேண்டும். தன் பொறுப்பில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு உரிய ஹக்குகளை நிறைவேற்றுவது அவசியம். ஆனால் என்னுடைய உடம்பை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது என்பதும் அது மிக அவசியம் அல்லவா? இன்றைக்கு அந்த விளக்கங்களில் ஏற்பட்ட விபரீதம் தான் குடும்பத்திற்காக பாடுபடுகிறான், ஐயாவுக்கு உழைக்கிறான், காலை இருந்ததிலிருந்து தூங்குற வரைக்கும் உழைப்பும் 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 5 நேரத்தில் போச்சு. அல்லா சொல்லுவான், யாரும் அதிகம் நேரம் இமானுடையவர்களை முதல்ல உங்களை நரக நெருங்கிறது காப்பாற்றுங்க, அடிக்கடிக்கு உங்க குடும்பத்தை நடக்கும். அதனாலதான் உழைப்பு என்பது கடமை தான். அந்த கடமை இன்னொரு பிரதான கடமைக்கு பிறந்த கடமை. பரிவத்தும் பாக பரிவம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. சூரா ஜும்மாவை தெளிவாக சொல்லுகிறார். இமாம்கள் பெரும்பாலும் ஜும்மாவுடைய அந்த சூரா, ஜும்மாவுடைய தினத்தன் அந்த ஜும்மா சூரா ஓடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபைதா குதியத் ஸலாம் ஃபன்தஷிரு ஃபில் அர்த். தொழுகையை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து வாழ்வாதாரத்தை தேடுங்கள், சம்பாருங்கள், உடலுங்கள். ஷரியத் ஒருபோது உழைப்பதற்கு தடுக்கவில்லை. அல்லாஹ்வை நினைச்சிட்டு அப்புறம் உழை. அல்லாஹ்வை நினைக்காம அல்லாஹ்வை மறந்துட்டு உழைக்காத, அது உனக்கு ஆபத்தாக வந்துள்ளது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வார், எந்த மனைவி மக்களுக்காக அல்லாஹ்வுடைய ஹுக்கும்கள் கட்டளைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய வாதத்தை புறந்தள்ளிவிட்டு நீ பாடுபட்டியோ, அதே மனைவி மக்கள் நாளைக்கு மறுமையில் உனக்கு எதிரியாக வந்திருப்பார். இன்னமின் அஸ்வாஜிக்கும் வஅவ்லாதிக்கும் அதுவும் இந்த மனைவியார் நீங்க பிள்ளைகள் நாளைக்கு மறுமையில விரோதியாக எதிரியாக வந்திருப்பார். என்ன செய்ய முடியும் மக்களே? ஆக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளில் இச்சை என்பது அதை விட பதவி மோகம், நான் என்ற அந்த அகந்தை கொண்ட ஒரு நிலைப்பாடு, அது ரொம்ப ஆபத்தான. அதையெல்லாம்
முறியடிப்பதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். அதுதான் உமரது எல்லாம் துஆ செய்வான். அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா, அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா, யா அல்லாஹ் என்னை என்னுடைய பார்வையில் கேவலமானவனாக ஆக்கிவிடு, எனக்கு நான் கேவலமானவனாக தெரியும். மற்ற மக்களுக்கு முன்பாக என்னை கேவலப்படுத்தினார். ஆனா என் மனசு நான் என்னை ஒரு கேவலமானவனாக அற்பனாக நான் நினைக்கிறேன். என் பார்வையில கேவலப்படுத்துகிற என்னை அடியான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவான். அல்லாஹ்வுடைய அடியார்களை மதிக்கக்கூடியவனாக இருப்பான், விதிக்கக்கூடியவனாக இருப்பான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். என்னை என்னுடைய பார்வையில் ஆகமட்டமானவனாக நான் நினைக்கிறேன். ஒரு சில கிராமங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசுத்தத்தில் தொட்டி அரப நப்சஹு அரப ரப்பஹு சொல்வார்கள். தன்னை சிந்திக்க ஆரம்பித்தார ரப்ப பற்றி ஒரு பெரியார் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மன்னன் வந்து கொண்டிருக்கிறான், வறுமையோடு நின்று கொண்டிருக்கிறான். அவன் வருகிற போது எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, மரியாதை செலுத்துவார். தலையில இருக்கிற துண்டை அழைத்து இழுத்து என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. கை கட்டி கொண்டு நிற்பார்கள். ஒரு இறைநேசன் செல்வார். சாதாரணமாக நடந்து பாதையை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அரசன் வருவதை எல்லாம் கூப்பிடுறார். உடனே அரசன் என்ன செஞ்சாங்க, கூப்பிடுறான். நீ யாரு, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டான். அதுக்கு அந்த பெரியார் சொன்னாங்க, நீயும் மனுஷன், என்ன வித்தியாசம், நீயும் மனிதன் நானும் மனிதன். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உனக்கு சொல்லட்டுமா, நீயும் ஒரு அசுத்தத்தை சுமந்திருக்கக்கூடியவன், நானும் ஒரு அசுத்தத்தை சுமந்திருக்கக்கூடியவன், என்ன வித்தியாசம் இருக்கிறது? எல்லாவாதிகள் அடியார்களுக்கு உணர்த்தக்கூடிய கட்டத்தில் ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருவாங்க, உணர்த்திடுவான், பாடம் புகட்டி விடுவார். இப்படித்தாங்க வாழ்க்கை, இப்படித்தான் மனிதனுடைய கடமை. இதுக்கிடையில நாம் பெருசு என்னைய பார்த்து, இந்த வார்த்தை என்ன வருகிறது பாரு, என்னைய பார்த்து இப்படி கேட்டான். என்ன உங்களை பார்த்து கேட்டான், கேள்வி போகுதுங்க, அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த சுன்னத்தின் அடிப்படையில நாம வாழணும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆளும் உலமாக்களை கண்ணியப்படுத்தணும், சிறியவர்கள் மீது இறக்கம். இப்படித்தான் இதை தவிர்த்து ஒருத்தர், நான் யாரு தெரியுமா, எதிர்த்தாலும் நான் யாரு தெரியுமா, இங்க யாரா இருந்தா என்னங்க, என் பார்வையில அல்லாஹ் மிகப்பெரியவன், என் பார்வையில பொருள்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், என் பார்வையில் நான் என்னை பற்றி கேவலமாக நினைக்கிறேன். இதான் மூமினுடைய வாழ்க்கை. அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வை எவ்வளவுக்கு நாம் அனுதினமும் திக்ர் செய்வோமோ, திக்ர் செய்ய 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 இந்த நான் என்ற அங்கத்தை கொண்ட இந்த நஃப்ஸ் இருக்கிறத அது அடி வாங்கி கொண்டே இருக்கு, அடி வாங்கி கொண்டே இருக்கு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்தை முடித்துவிட்டு திரும்புகிறார்கள். அந்த நேரத்துல சொல்றாங்க, ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கர் இலல் ஜிஹாதில் அக்பர். நாம பெரிய ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு சின்ன ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு ஒரு பெரிய யுத்தத்தின் பக்கம் நாம் தயாராகி சென்றோம். சஹாபா பெருமக்களுக்கு ஆச்சு கேட்டாங்க, யார சொல்லா, தபூக்குடைய 2 மாச பயணம், கடும் வெயில் காலம், நபி தோழர்களிடத்துல முறையான வாகன உபயோகத்தையும் இல்லை, ஒரு வாகனம் 7-8 பேருக்கு கொண்டு
வீடு. ஒருத்தர் ஏறி உட்கார்ந்தாருன்னா 5 பேர் நடந்து போய் கொண்டிருப்பார். கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொருத்தர் ஏறுவாரு, மற்றவங்க நடந்து போய் கொண்டிருப்பாங்க. இப்படி முறையாக இருந்து பயணித்த ஒரு காலகட்டம். உறுதியாக ஒரு செருப்பு கூட கிடையாது. செருப்புக்கு பதிலாக துண்டிகளை கொண்டு கால்களில் சுற்றிக் கொண்டார். இல்லைன்னா கால் கொப்பளம். பாலைவனத்தினுடைய வெயிலை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். நெடுந்தூர பயணம், 2 மாத காலங்களுடைய யுத்தத்தின் பயணம். இது சின்ன யுத்தமா? சொன்னார்கள், பெரிய யுத்தம் என்னன்னா உங்க கூட இருக்கக்கூடிய நப்சோடு நீங்க போராடி, கூட இருக்கிற நப்சு அந்த நப்சோடு போராடி ஜெயிக்கிறதா பெரிய யுத்தம். சரி, அந்த நப்சோடு போராடி ஜெயிக்கிறதுக்குரிய ஆயுதம் என்ன? இதுக்கு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அடியார்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்களோ அந்த அளவுக்கு நப்ச அடி வாங்கிக்கொண்டே. ஆனா உடம்பு விட்டு ரூபு பிடிக்கிற வரைக்கும் அது உசுரையெல்லாம் போக முடியாது. ஷைத்தான் அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சான்? உடன்பாடு செய்து எந்த ஆதமின் காரணமா என்னைய வழி தவற வச்சியோ அந்த ஆதமையும் ஆதமுடைய வித்திரங்களையும் நான் நல்வழியிலிருந்து சருக வைப்பேன். அதுக்கு எனக்கு நீ ஒரு சந்தர்ப்பம், அவகாசம் தான். கியாமத் வரைக்கும் என்னையோட செஞ்சு வைப்பேன். அதனால ஷைத்தானும் சரி நப்சும் சரி அந்த மனிதனுடைய உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் அவங்க மூட்டாக மாட்டாங்க. அவங்களுடைய முயற்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அவங்களை அடிச்சு அடிச்சு வழிவிழக்க வைப்பதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர் என்றால் அதை கையில் எடுக்க. எவ்வளவு அடிக்கிறது? அல்லாஹ் சொல்லிட்டான், ஒன்றுக்குள்ளாக திக்ரன் கதீரா, அதிகமாக அல்லாஹ். இந்த கணக்குல இன்னைக்கு இவ்வளவு செஞ்சுட்டோமா, இதை விடவும் கொஞ்சம், இவ்வளவு செஞ்சோமா அதை விடவும் கொஞ்சம், இவ்வளவு செஞ்சோமா அதை விடவும் அதிகம். அல்லாஹ்வுடைய திக்ர அதிகமாக செய்து நர்ச என்ன செய்யுங்க, அதை அடித்து தன்னுடைய ஆன்மாவில் பக்குவப்படுத்துங்கள். அதில்தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிற போது உள்ளத்துல ஒரு கருணை ஏற்படும், உள்ளத்துல ஒரு மிருதுவத்தன்மை ஏற்படும், கடினத்தன்மை போய்விடும். அதிக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன சொன்னான்? ரொம்ப கருணை உள்ளவர். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, படுத்தாலும் சரி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذكرுல்லாஹ அலா குல்லி அஹ்யானின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருந்தார். அந்த சிஃபத்தும் தன்மையும் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலும் கொண்டு வருவானாக, நம்முடைய சந்ததிகளிடத்திலும் கொண்டு வருவானாக, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்திலும் வல்ல ரஹ்மான் அந்த வாக்கியத்தை அல்லாஹ்வை அனுதினமும் நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.